இந்த புதிய காலை வேளை பகவானுடைய பெரும் கருணையினால் நமக்கு இந்த பாக்கியம் கிட்டியது. அவருடைய திவ்யமங்கள நாமத்தை ஒரு மணி நேரம் சங்கீர்த்தனமாக செய்து நாம தாமரைகளாக சமர்ப்பித்து விட்டோம். மிக மிக நன்றியோடு சமர்ப்பித்து விட்டோம். அதேபோல் நாள் முழுவதும் எந்தெந்த வேலைகள் கையில் விழுகிறதோ அவற்றையெல்லாம் பகவானுடைய வேலைகள் என்று கருதி அவருடைய சேவையாக அதை செய்து அதை சேவா தாமரைகளாக அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இன்றைக்கு மறுபடியும் நமக்கெல்லாம் ஒரு பாடம் தரக்கூடிய ஒரு கதையை பார்ப்போம். இது எல்லோருக்கும் ஏற்கனவே தெரிந்த கதைதான், ஏற்கனவே நான் பகிர்ந்து கொண்ட கதைதான். மகாபாரதத்தில் எத்தனையோ கதைகள் வருகிறது. இது ஒரு முக்கியமான கதை. மகாபாரத போரில் எல்லோருக்கும் தெரியும், கிருஷ்ண பகவான் தேரோட்டியாக அர்ஜுனனுக்கு அமர்ந்து, அர்ஜுனனுடைய தேர் மட்டுமல்ல, இந்த மகாபாரத போரையே அவர் மிக சிறப்பாக நடத்தி பாண்டவர்களுக்கு வெற்றியையும் தேடித்தந்தார். தெய்வம் நம் பக்கம் இருக்கும் பொழுது வெற்றி நமக்குத்தான். இந்த போர் முடிந்த பிறகு, பாண்டவர்களுடைய பக்கம் ஜெயித்த பிறகு, அந்த நாட்களில் அந்த நாட்டில் ஒரு கொண்டாட்டம் உண்டு. அதாவது வெற்றி மாலை சூடி வருபவர்களையெல்லாம் உரிய மரியாதை செய்து அவர்களை கௌரவித்தல். அதன்படி எல்லா தேர்களையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அந்த தேருக்குரியவர்கள் அந்த தேரிலே ஏறிக்கொண்டார்கள். அந்த தேருடைய தேரோட்டிகள் அவரவர்கள் இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். எல்லோரும் வரிசையாக இருந்தார்கள். அந்த நாட்டு மக்களுக்கு முன்பே என்ன ஒரு பழக்கம் என்றால், அந்த தேரோட்டியானவர் முதலில் கீழே இறங்குவார், மண்டியிட்டு அமருவார், ஒரு கையில் மாலையை எடுத்துக்கொள்வார். பிறகு அந்த தேரிலே அமர்ந்து அந்த போரை செய்தவர் அவருடைய பெயரை சொல்லி அவருக்கு ஜெயகாரம் பண்ணி அவர் கழுத்திலே மாலையிட்டு அவரை மரியாதை செய்வார். உடனே அந்த தேரில் இருக்கும் அந்த மன்னனானவர் அந்த தேரோட்டிக்கு நிறைய பொருள் எல்லாம் கொடுத்து அவருக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவரை கௌரவிப்பார். ஆக தேரோட்டி அந்த தேரில் இருக்கும் மன்னனுக்கும், பிறகு அந்த மன்னன் அந்த தேரோட்டிக்கும் ஒரு பெரிய கௌரவத்தை எல்லோர் முன்னிலேயும் செய்வார்கள். இதுதான் வழக்கம். அப்படி இந்த பாண்டவர்கள் பக்கம் வெற்றி பெற்று மிக சிறப்பாக பெருமையாக அங்கே வந்து நின்ற தேர்கள் ஒவ்வொன்றாக அந்த தேரோட்டியானவன் கீழே இறங்கி அந்த உரிய மரியாதையை தேரில் இருக்கும் மன்னனுக்கு செய்து பிறகு தனக்கு உரிய மரியாதையை பெற்றுக் கொண்டிருந்தார். முதலில் தர்மபுத்திரர், அவருடைய தேரில் இருந்த அந்த தேரோட்டி இறங்கி அதன் பிறகு தர்மபுத்திரருக்கு மரியாதை, பிறகு தர்மபுத்திரர் அந்த தேரோட்டிக்கு உரிய மரியாதையும் பரிசு பொருள்களும் கொடுத்தார். அடுத்தது பீமன். அதேபோல் பீமனுடைய தேரோட்டி கீழே குதித்து மண்டியிட்டு பிறகு பீமனுக்கு மாலையிட்டு உரிய ஜெயகாரத்தை செய்து பிறகு பீமன் அவருக்கு பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்து கௌரவித்தான். அடுத்தது அர்ஜுனனுடைய முறை. அர்ஜுனன் நினைத்துக் கொண்டிருந்தார், முதலில் கிருஷ்ணன் கீழே குதிப்பார், பிறகு மண்டியிட்டு மாலை கையில் எடுத்து தன்னை கௌரவிப்பார், பிறகு தான் அவருக்குரிய மரியாதையை செய்ய வேண்டும் என்றெல்லாம் மனதிலே நினைத்துக் கொண்டிருந்தார். சற்று பெருமை வேறு. கிருஷ்ணனே நமக்கு தேரோட்டியாக இருந்து இன்றைக்கு தேரோட்டியாக கிருஷ்ணன் நம்மை கௌரவிப்பார் என்றெல்லாம். ஆனால் நடந்தது என்னவோ வேற கதை. கிருஷ்ணன், அர்ஜுனா நீ முதலில் இறங்கு என்றார். இது ஒரு பெரிய அதிர்ச்சியை தரும் விஷயம். அர்ஜுனன் இதை எதிர்பார்க்கவே இல்லை.
ஏனென்றால் தேரோட்டி தான் முதலில் இறங்க வேண்டும், அந்த முறைப்படி. அவர் அதனால் அதை செய்யாமல் இருந்தார். ஆனால் திரும்ப திரும்ப கிருஷ்ண பகவான் அவரிடம், அர்ஜுனா, நீ முதலில் இறங்கு, நீதான் முதலில் இறங்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப வற்புறுத்தவே வேறு வழியின்றி அர்ஜுனன் கீழே இறங்கினார். அதன் பிறகு கிருஷ்ண பகவான் அந்த தேரில் இருந்து குதித்தார். அவர் தேரிலிருந்து குதிக்கும் அதே சமயம் அந்த தேரின் மேலே இருக்கக்கூடிய கொடிமரத்தில் ஆஞ்சநேய பகவானுடைய படம் இருந்தது. அந்த ஆஞ்சநேயரும் அந்த கொடியிலிருந்து மறைந்து விட்டார். ஆக கிருஷ்ண பகவானும் இறங்கிவிட்டார், ஆஞ்சநேயரும் கொடியிலிருந்து மறைந்து விட்டார். இப்பொழுது என்ன நடந்தது? எல்லோரும் பார்த்து அதிசயிக்கும் வண்ணம் அந்த தேரானது உடனே கப்பென்று தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து போனது. எல்லோருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. எல்லாரையும் விட அர்ஜுனனுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி. இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதன் பிறகு கிருஷ்ணர் புன்னகைத்துக் கொண்டே அர்ஜுனனிடம் சொன்னார், அர்ஜுனா, அந்த போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது பல தீய சக்திகள், மிக கொடுமையான அம்புகளும் உன்னுடைய தேரை நோக்கி விடப்பட்டன எதிரிகளால். அதையெல்லாம் நான் அடக்கி வைத்திருந்தேன். என் கூட கொடியில் இருந்த ஹனுமானும் அதை செய்தார். ஹனுமானும் நானும் அந்த தீய சக்திகளை வைத்து ஏவப்பட்ட, இந்த தீய மந்திரங்களை வைத்து உன்னை கொல்வதற்காக ஏவப்பட்ட அந்த அம்புகளை எல்லாம் இந்த தேர் வாங்கிக் கொண்டு அது அழியாமல் இருக்க வகையில் நானும் ஹனுமானும் பார்த்து கொண்டோம். ஆக நான் அங்கு இருக்கும் வரை, அந்த தேரில் அமர்ந்திருக்கும் வரையில், ஹனுமான் அந்த கொடியில் இருக்கும் வரையிலும் அந்த தேருக்கு ஒன்றும் ஆகாது. எங்களுடைய சக்தியினால் அதை அடக்கி வைத்திருந்தோம். நீ எதிர்பார்த்தபடி நான் முன்னால் குதித்திருந்தால் அந்த தேரோடு நீயும் எரிந்து போயிருப்பாய் என்று அவர் சொன்னவுடனே அர்ஜுனனுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி. அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான், தான் பெற்ற வெற்றிகள் எல்லாம் தன்னுடைய வெற்றி அல்ல, தன் முன்னே தேரோட்டியாக அமர்ந்து கொண்டிருந்த அந்த ஈசனின் செயல். கிருஷ்ண பகவானுடைய பெரும் கருணையினால் தான் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருந்தோம் என்று அவன் புரிந்து கொண்டான். தன்னுடைய வெற்றி என்று தான் பெருமைப்பட்டதும், தனக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டதெல்லாம் வீண் என்று புரிந்து கொண்டான். நடந்த ஒவ்வொன்றுக்கும் காரணம் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் சொல்லும் பொழுது இன்னொன்றையும் சொன்னான், அர்ஜுனா, காரண காரியமில்லாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன், அதை புரிந்து கொள். இப்பொழுது நான் உனக்கு மரியாதை செய்கிறேன் தேரோட்டியாக, பிறகு நீ எனக்கு மரியாதை செய்யலாம் என்று சொல்லி அவர் கிருஷ்ணர் மண்டியிட போன போது அர்ஜுனன் அவரை தடுத்து அவர் கால்களை பிடித்துக் கொண்டு கதறினார், என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் அப்படியெல்லாம் நினைத்து விட்டேன், இப்பொழுது புரிந்து கொண்டேன், தங்களுடைய வல்லமையினால் தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என்று புரிந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினான். இந்த கதை ஏன்? இந்த கதை இங்கு நடந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால் நம்முடைய உடலை ஒரு தேர் என்று சொல்லலாம், அப்படித்தான் பெரியவர்கள் சொல்கிறார்கள். இந்த தேருக்குள்ளே இந்த ரதத்தை செலுத்தும் தேரோட்டியாக கிருஷ்ண பகவான் இருக்கிறார். நமக்குள்ளே சைத்தன்யமாக, பேருணர்வாக எல்லா ஜீவராசிகளிலும் அவர் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் இந்த உடல் என்னும் தேரை ஐம்புலன்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், இதை 5 குதிரைகளாக கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பகவான் நம்முடைய உடம்பு என்னும் தேரையும் செலுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த தேர் நகர்வதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில், இந்த உடலில் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் இறைவனால் செய்யப்படுகிறது. அர்ஜுனன் நினைத்தது போல் நாம் நினைத்துக் கொள்கிறோம்,
நாம் தான், நம்முடைய மூளை வேலை செய்து நாம் நினைக்கிறோம், நாம் பேசுகிறோம், நாம் தான் செய்கைகளை எல்லாம் செய்கிறோம் என்று சில சமயம் இருமாந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய தேரோட்டியாக நமக்குள்ளே வீற்றிருக்கும் கிருஷ்ண பகவான் அல்லது கடவுள், எந்த கடவுளாயினும் சரி, யார் யார் எந்தெந்த கடவுளை கும்பிடுகிறார்களோ அந்த கடவுள், எல்லாவற்றுக்கும் பேரும் உருவம் மட்டும்தான் மாறுது. ஆனால் உள்ளே இருக்கும் அந்த உண்மையானது ஒன்றுதான், அந்த சத்தியம். ஆக நம்முடைய உடலின் மூலம் வெளிப்படும் ஒவ்வொரு செய்கையும், நம்முடைய வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நமக்குள்ளே தேரோட்டியாக இருந்து நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் தேராக செலுத்திக் கொண்டிருக்கும் அந்த ஈசனுடைய செயல். இதை நாம் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. மறந்தோமானால் அர்ஜுனன் முதலில் குதிப்பதற்கு பதிலாக கிருஷ்ணனை வற்புறுத்தி குதிக்க வைத்து விட்டானால் அர்ஜுனன் அந்த தேரோடு எரிந்து போக வேண்டியதுதான். அதுபோல் எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம் என்று நாம் நினைத்தோமானால் நாமும் எரிந்து போவோம். வாழ்க்கையில் அத்தனை தீய சக்திகள், தீய பார்வைகள் நம்மேல் விழுந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய பகவான் நமக்கு உள்ளே இருந்து எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை என்னும் ரதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பகவானுடைய நாமத்தை சொல்பவர்கள் அனைவரையும் அவருடைய வாழ்க்கை என்னும் ரதத்தை பகவான் தான் ஓட்டிக்கொண்டிருக்கிறார். அதனால் நம் வாழ்வில் நடப்பது அத்தனையும் நம்முடைய பகவானின் செயல் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் பகவானால் மிகப்பெரிய அளவில் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை தீய சக்திகள் அத்தனை பொய்களை சொல்லி நம்மை எரிப்பதற்கு தயாராக இருக்கிறது. எத்தனையோ அவமானங்களை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அத்தனையும் முறியடித்து நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் நமக்குள்ளே இருக்கும் நம்முடைய பகவான். அவருடைய நாமத்தை சொல்வதால் தான் நாம் பிழைத்து வருகிறோம். அதனால் அவருக்கு நாம் எப்பொழுதும் மரியாதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய கால்களை பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்னும் தேர் எத்தனை ஆயுதங்கள் வந்து நம்மை தாக்கினாலும் அது நம் உடம்பில் இருந்து பூக்கள் விழுவது போல், நம்மேல் பூக்கள் வந்து விழுவது போல் அந்த ஆயுதங்கள் எல்லாம் பூக்களாக மாறிவிடுகின்றது. இதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அல்லவா? இதை நாம் நினைவில் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பெரும் கருணையோடு தாங்கள் குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்றி இந்த உலகத்தில் இருக்கும் வன்முறை சம்பவங்கள் எல்லாம் நடக்காமல் அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நல்லிணக்கத்தையும் மக்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கையை வாழ்ந்து இறைவன் நினைப்போடு வாழ வேண்டும். நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் தாங்கள் நிறுத்த வேண்டும். அமைதியும் சமாதானம் எங்கும் நிலவ வேண்டும். மக்களுடைய மனத்தில் போர் என்ற எண்ணமே எழாமல் தாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தினம் தினம் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்களும் இயற்கையின் சீற்றங்களும் கோர விபத்துக்களும் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை மக்கள் மனதிலிருந்து அழிக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும் எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் எல்லோரும் அந்த கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள்தான். அவர்களுக்கு கர்ம விதியின் மேல் நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த கர்ம விதியானது அதற்காக எல்லாம் காத்து கொண்டிருக்காது. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். ஆக ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சந்திக்கும் இந்த துன்பமும் துயரமும் அவரவர்களுடைய ஊழ்வினையின் காரணமாகத்தான். ஆனால் இதற்கும் மேலாக இறைவனுடைய கருணை, காரணமற்ற கருணை என்ற ஒன்று இருக்கிறது. அதுக்கு பகவானுடைய பேர் அன்பினால், அவருடைய தயாள குணத்தினால் அது செயல்பட காத்துக் கொண்டிருக்கிறது. ஆக அதற்கு நாம் வேண்டிக் கொள்வோம்.
பகவான் தங்களுடைய பெரும் கருணையானது உலகத்தில் துன்பப்படுபவர்கள் அனைவரையும் எட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவியையும் பாதுகாப்பையும் தர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல தொண்டர்களுக்கெல்லாம் பழி பாவங்களிலிருந்து தாங்கள் பாதுகாப்பு தர வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய உபதேசங்களையும் லீலைகளையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அதை பற்றி பேச வேண்டும், அதை பற்றி நினைக்க வேண்டும், அதை அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பி தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். ஆனால் எங்கள் மனதிலே ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கிறது. உலக ஆசைகள் நிரம்பி இருக்கிறது. பூர்வ ஜென்ம கர்ம வாசனைகள் நிரம்பி இருக்கிறது. இதனால் திடும் திடும் என்று ஒரு கொடிய பயம், விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகள், பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றிற்கு மேல் எதற்கெடுத்தாலும் துக்கம் கொண்டாடுதல். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு இல்லாத ஒன்றை பிடித்துக்கொண்டு குறைபட்டு அவற்றை மன உளைச்சலாக மாற்றிக்கொண்டு மருந்தே வாழ்க்கையாகிவிடும். ஆனால் இந்த அவலத்தை போக்குவதற்கு பகவான் சொல்கிறார், இறை நாமம் ஒரு வல்லமை மிக்க வாயுதம். அது நம்முடைய பூர்வ பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது. இனி பாபம் செய்யாமல் தடுக்க வல்லது. நம் மனதில் உள்ள வாசனைகளையும் போக்கி மனதை தூய்மையாக்க வல்லது என்று சொல்கிறார். அதனால் பகவான் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் எல்லாம் தூய்மையாகி எப்பொழுதும் தங்களுடைய புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை என்பதை உணர்ந்து தங்களுக்கு சேவையாக அதை ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்ம வினைகளினாலும் வருகிறது. ஆயினும் அது தாங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால், தங்களுடைய சங்கல்பத்தினால் அது நடப்பதால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டுமே இயங்கும். எப்படி அது ஆசீர்வாதம்? நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும், இறைவனிடம் நெருக்கத்தை கூட்டி வைக்கும். அது எப்படி? ஒவ்வொரு துன்பமும் துயரமும் நமக்கு ஒரு பேர் உண்மையை பளிச்சிடச் செய்யும். இறைவனை தவிர நமக்கு வேறு பலம் கிடையாது, அவரை தவிர வேறு பாதுகாப்பு கிடையாது என்ற உண்மை. அப்பொழுது ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானமாகி நம் மனதில் வேரூன்று ஆரம்பிக்கும். இறைவனுடைய சக்தி அங்கே பிரதிபலிக்கும். எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு மட்டுமே இருக்க வேண்டும் என்று தங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தங்களுடைய அந்த பெரும் கருணையாது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் எட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மையை கிட்ட அருள் செய்ய வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சுயநலமே உருவான அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்டுவதற்கு ஆத்மார்த்தமாய நாங்கள் மீண்டும் மீண்டும் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம்.